ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடம் 6 சொற் செயலியில் உரையை உள்ளிடுதலிருந்து பார்க்க போகிறோம். ஏன்னா உரை அப்படிங்கிறது நம்ம டைப் பண்ணக்கூடிய எழுத்து தான் உரை அப்படின்னு சொல்லுவோம். அந்த உரையை எப்படி டைப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ உரை டைப் பண்ணணும்னா அதுக்கு அந்த ஆவணம் வந்து ஓப்பன் பண்ணணும் இல்லையா? இப்போ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். நம்ம ஓப்பன் பண்ணோடனே ஒரு காலியான இடம் நமக்கு கிடைக்கும். அதில் தான் நம்ம டைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம எப்போ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை ஓப்பன் பண்ணுறோமோ உடனே நம்ம டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இப்போ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் கிடைக்கும். ஓகேவா? அதில் காலியான இடம்ங்கிறது இதுதான். இதில் தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒவ்வொரு எழுத்தாக தட்டச்சு செய்யும்போது விட்டு விட்டு தோன்றும் நெடும்பட்டை ஒன்று வலதுபுறமாக நகர்ந்து கொண்டே இருக்கும். இதற்கு செருகும் புள்ளி என்று பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. செருகும் புள்ளினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பாருங்க, இப்போ நம்ம டைப் பண்றோம் இல்லையா? நம்ம டைப் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வலதுபுறமா ஒரு நெடும்பட்டை நகர்ந்துட்டே இருக்கு பாருங்க. நம்ம ஒரு ஒரு எழுத்து டைப் பண்ண உடனே என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெடும்பட்டை வலதுபுறமாக நகர்ந்துகிட்டே இருக்குது. இதுக்கு பேர் தான் செருகும் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம எவ்வளோ தூரம் டைப் பண்ணாலும் அந்த செருகும் புள்ளி வந்து வலதுபுறமாக நகர்ந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த நகர்ந்துகிட்டே இருக்கக்குள்ள தான் நம்ம டைப் பண்ணுறோம். எந்த இடத்துல நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் செருகும் புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வரியின் கடைசி வரை தட்டச்சு செய்துவிட்டால் அதை தொடர்ந்து வரும் எழுத்துக்கள் தானாகவே மடிந்து அடுத்த வரியின் தொடக்கத்திற்கு செல்லும். இந்த வசதி சொற்செயலியில் சொல் மடிப்பு என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. சொல் மடிப்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. பாருங்க, இப்போ நம்ம டைப் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா? நம்ம டைப் பண்ண உடனே இந்த லைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. ஓகேவா? கம்ப்ளீட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த லைனுக்கு வந்து அதுவே நகர்ந்துக்குது. ஏன்னா நம்ம எந்த கீயும் ப்ரெஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த லைன்ல அது டைப் ஆகும். இதுக்கு பேர் தான் சொல் மடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நுழைவு பொத்தானை ஒவ்வொரு வரியின் இறுதியிலும் அழுத்த தேவையில்லை, அதை அழுத்த வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நுழைவு பொத்தான்றது கீபோர்டில் என்டர் கீயக்குள்ள அதுதான். ஓகே, என்டர் கீயை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த லைனுக்கு போகணும்னா தான் என்டர் கீயை யூஸ் பண்ணுவோம். இது வந்து இந்த சொற் செயலில் பயன்படுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த இடத்துல நமக்கு ஸ்பேஸ் வேணும், அதாவது ஒரு பத்தி முடிச்சிட்டோம், ஒரு பேராகிராஃப் முடிச்சிட்டோம், அடுத்த பேராகிராஃப் டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த நுழைவு பொத்தானை அழுத்தலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த பக்கத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். ஒரு லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அடுத்த லைனுக்கு போகணுன்னாலும் இந்த என்டர் கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதோட வந்து இந்த ஒரு பேரா முடிஞ்சிருச்சு. அடுத்த பேரா டைப் பண்ணணும் அப்படின்னா என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா இந்த என்டர் கீயை ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. அடுத்தது பாருங்க, ஒரு பக்கம் நிறைந்தவுடன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் தானாகவே அடுத்த புதிய பக்கத்தை உருவாக்கி கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு லைன் முடிஞ்ச உடனே அடுத்த லைனுக்கு அது மூவ் ஆகுது இல்லையா? அதே மாதிரி ஒரு பேஜ் முடிஞ்சிச்சு, நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜுக்கு அது மூவ் ஆகும். ஓகே, பாருங்க, இங்கே வந்து நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ லாஸ்ட்டில் டைப் பண்ணிக்கிறேன். ஏதாவது நீங்கள் டைப் பண்ணுறீங்க, எவ்வளோ நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ, ஒரு பேஜ் நீங்கள் முடிக்கிறீங்களோ அந்த பேஜ் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்தடுத்த லைனுக்கு மூவ் ஆகிடும். இப்போ லாஸ்ட் லைனில் இருக்கோம் இல்லையா? இந்த லைன் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுது, அடுத்த பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு டைப் பண்ண ஆரம்பிக்குது. ஓகேவா? இதே மாதிரி தான் ஒரு லைன் முடிஞ்சாலும் அடுத்த லைனை வந்து அதுவே க்ரியேட் பண்ணிக்கும். ஒரு பேஜ் முடிஞ்சாலும் அடுத்த பேஜை உருவாக்கிக்கும். நெக்ஸ்ட்டு ஆவணத்தினுள் நகர்வதற்கு, இப்போ நம்ம ஒரு ஆவணம் வந்து டைப் பண்ணிட்டோம். ஆவணத்துக்குள்ளே நம்ம உரையெல்லாம் தட்டச்சு செஞ்சுட்டோம். அதுக்குள்ளே எப்படி நகரும், ஓகேவா? எப்படி வந்து அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆவணத்தினுள் செருகும் புள்ளியை நகர்த்த பல்வேறு வழிகள் உள்ளன. அதுக்கான டேபிள் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விசைப்பலகை, குறுக்கு வழி சாவிகள், ஷார்ட்கட் கீஸ் அப்படின்னா நம்ம கீபோர்டில் இருக்க கீஸை பயன்படுத்துறது தான் இந்த குறுக்கு வழி சாவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு சாவி வந்து இந்த ஏரோ. ஓகேவா? இந்த சிம்பிள் வந்து நீங்கள் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏரோ தான் இப்படி கொடுத்துருக்காங்க. நான் கீபோர்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கீபோர்டு இருக்கும் இல்லையா? இந்த கீபோர்டில் இந்த 4 ஏரோ இருக்கு இல்லையா? அந்த 4 ஏரோவை தான் நம்ம ஒரு ஆவணத்தில் நகர்த்துறதுக்காக பயன்படுத்தும். ஓகே, ஸோ இது வந்து அப் ஏரோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேலே வந்து
நம்ம போகணும். இப்போ வந்து 10 லைன் டைப் பண்ணிட்டோம். 9வது லைன் போணும். 8வது லைன் போகணும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இந்த கீய யூஸ் பண்ணுவோம். ஓகே. அப் ஏரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரைட் ஏரோ வலதுபுறமா மூவ் ஆகணும் அப்படின்னா, இந்த ஏரோ வந்து யூஸ் பண்ணணும். அடுத்த லைன் கீழ வந்து நம்ம மூவ் ஆகணும் அப்படின்னா, இந்த டவுன் ஏரோவ யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும், இடதுபுறமா மூவ் ஆகணும்னா, இந்த லெஃப்ட் ஏரோவ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கான அந்த ஷார்ட்கட் கீஸ் தான் குடுத்துருக்காங்க புக்ல. அந்த கீஸ வந்து கரெக்ட்டா நீங்க புக்ல ரைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து வலது ஏரோ ஓகேவா? அதாவது ரைட் சைடு இருக்கக்கூடிய ஏரோ வந்து எதுக்காக பயன்படுத்தணும்னா, ஒரு எழுத்தின் வலதுபுறமாக நகர்வதற்கு பயன்படும். இடது ஏரோ வந்து இடதுபுறமாக ஒரு எழுத்தின் இடதுபுறமாக நகர்வதற்கு இடது ஏரோ பயன்படுது. இது வந்து ஒரு வரி மேலே செல்ல வந்து அப் ஏரோ, ஒரு வரி கீழே செல்ல வந்து டவுன் ஏரோ பயன்படுத்துவோம். ஓகேவா? அந்த 4 ஏரோ யூசஸ் பாருங்க இப்போ. ஸோ, இப்ப நான் ஃபர்ஸ்ட் ரைட்டர ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு எழுத்து அப்படிங்கிறது COM இல்லையா? அந்த மாரி தனித்தனியா இருக்கிறது தான் எழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஒரு எழுத்துல நம்ம நகரணும் அப்படின்னா, அதுக்கு இந்த வலது புறமா இருக்கு இல்லையா? ரைட் ஏரோவ யூஸ் பண்ணணும். நம்ம ரைட் ஏரோ யூஸ் பண்ண அது வலது புறமா நகரும். ஒரு எழுத்து தள்ளி தள்ளி நகரும். ஓகே. இடதுபுறம் போகணும் அப்படின்னா, இந்த இடதுபுறமா இருக்கக்கூடிய ஏரோவ பிரஸ் பண்ணணும். அடுத்தது டவுன் கீழ வரணும் அப்படின்னா, டவுன் ஏரோவ யூஸ் பண்றோம். மேல போகணும் அப்படின்னா, அப் ஏரோவ யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த மாரி ஒரு ஆவணத்துல நம்மளால நகர முடியும். எந்த இடத்துல வேணாலும். மவுஸ யூஸ் பண்ணாம கீபோர்டு வழியாவே நம்ம அந்த ஆவணம் ஃபுல்லாவே நகரலாம். அடுத்த ஷார்ட்கட் கீ பாருங்க. கண்ட்ரோல் பிளஸ் ரைட் ஏரோ அப்படிங்கிறது ஒரு சொல் அளவிற்கு வலதுபுறமாக. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வலது ஏரோ என்ன பண்ணோம்னா, ஒரு எழுத்துக்கு வலதுபுறமா நகரும். ஒரு சொல்லு, ஒரு வேர்டுக்கு வலதுபுறமா நகரணும்னா, கண்ட்ரோல் பிளஸ் ரைட் ஏரோவ யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு வேர்டுக்கு இடதுபுறமா நம்ம நகரணும் அப்படின்னா, கண்ட்ரோல் பிளஸ் லெஃப்ட் ஏரோவ பயன்படுத்துவோம். ஓகேவா? பாருங்க. ஸோ, இது ஒரு வேர்டு. கம்ப்யூட்டர்ன்றது ஒரு வேர்டு இல்லையா? ஸோ, இந்த இடத்துல வந்து இப்போ அந்த செருகும் புள்ளி இருக்கு. இப்போ கண்ட்ரோல் பிளஸ் ரைட் ஏரோ நான் குடுக்குறேன். பாருங்க ஒரு வேர்டா வந்து அது நகரும். சரிங்களா? இதுவே வந்து லெஃப்ட் சைடு வேணும்னா கண்ட்ரோல் பிளஸ் லெஃப்ட் ஏரோவ அழுத்திக்கணும். கண்ட்ரோலையும், லெஃப்ட்டையும் நீங்க ஒரே டைம்ல அழுத்துனீங்க அப்படின்னா, ஒரு வேர்டா வந்து இடதுபுறமாக போகும். ரைட் ஏரோ அழுத்துனீங்கன்னா, வலதுபுறமா வந்து நகரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி அப் அண்ட் டவுன் கண்ட்ரோல் ப்ளஸ் அப் ஏரோ, கண்ட்ரோல் ப்ளஸ் டவுன் ஏரோங்கிறது ஒரு பத்தி அளவுக்கு மேலே செல்றதுக்கு அப் ஏரோவ பயன்படுத்தும். ஒரு பத்தி அளவுக்கு கீழே செல்றதுக்கு டவுன் ஏரோவ பயன்படுத்தும். ஓகேவா? ஸோ, பத்தி அப்படிங்கிறது பேராகிராஃப் தான் இல்லையா? ஒரு பேரான்னு சொல்லுவோம் இல்லையா? இது வந்து ஒரு பத்தி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பத்தி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேலே போகணும் அப்படின்னா, கண்ட்ரோல் ப்ளஸ் அப் ஏரோ. ஓகேவா? ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல போயிடுச்சு. இதுவே அடுத்த பேராக்கு வரணும் அப்படின்னா, கண்ட்ரோல் ப்ளஸ் டவுன் ஏரோ. ஓகேவா? அந்த பேராகிராஃப் முடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு வரும். அதான் அப் அண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் அப், கண்ட்ரோல் ப்ளஸ் டவுன் ஏரோட யூஸ். நெக்ஸ்ட்டு ஹோம், எண்ட். ஹோம்ங்கிறது வரியின் தொடக்கத்திற்கு நகர்றதுக்கு பயன்படும். எண்டுங்கிறது வரியின் இறுதிக்கு செல்றதுக்காக பயன்படும். ஓகேவா? இது இந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய பட்டன் தான். பாருங்க. இதில வந்து இந்த ஹோம், எண்டுலாம் இருக்கு இல்லையா? அந்த ஹோம்னா ஒரு வரியின் தொடக்கத்திற்கு நகர்த்தும். ஓகே. எண்டுங்கிறது இறுதிக்கு நகர்த்தும். ஸோ, இங்க வந்து என்னோட செருகு புள்ளி இருக்கு. நான் இப்போ ஹோம் அழுத்துறேன் அப்படின்னா ஆரம்பத்துக்கு போயிடும். எண்ட் அழுத்துனேன் அப்படின்னா இறுதிக்கு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேஜ் அப், பேஜ் டவுன்ன்ற கீ இருக்கும். பேஜ் அப் அப்படிங்கிறது ஒரு பேஜுக்கு மேல போறதுக்கு பேஜ் அப்ப பயன்படுத்துவோம். ஒரு பேஜுக்கு கீழ வரதுக்கு பேஜ் டவுன யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதான் பேஜ் அப், பேஜ் டவுன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டேபு, ஷிஃப்ட் ப்ளஸ் டேப் குடுத்துருக்காங்க இல்லையா? இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம்ங்கிறது ஆவணத்தின் தொடக்கத்திற்கு, கண்ட்ரோல் ப்ளஸ் எண்டுனா ஆவணத்தின் இறுதிற்கு. அதாவது ஒரு பேராகிராஃபோட தொடக்கத்திற்கு போணும்னா, கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம வந்து குடுத்துக்கணும். அந்த பேராகிராஃபோட எண்டுக்கு வரணும் அப்படின்னா, கண்ட்ரோல் ப்ளஸ் எண்டு கீய யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேப் அப்படிங்கிறது சிற்றறையின் முன்புறமாக, ஷிஃப்ட் ப்ளஸ் டேப்னா சிற்றறையின் பின்புறமாக அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சிற்றறை அப்படிங்கிறது செல்லு. இது எதுல நம்ம பயன்படுத்துவோம்னா, டேபிள்ல தான் பயன்படுத்துவோம். ஓகேவா? இது வந்து டேபிள் இல்லையா? ஸோ, இந்த டேபிள்ல வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பாக்ஸ் தான் சிற்றறை அப்படின்னு சொல்லுவோம். இது அடுத்த பாக்ஸ்க்கு மூவ் ஆகணும் அப்படின்னா, நம்ம மவுஸ வச்சு மூவ் பண்ணிக்கலாம். ஒரு இதில நம்ம கிளிக் பண்ணோம்னா மூவ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா கீபோர்ட்ல மூவ் பண்றதுக்கு இந்த டேபு கீய அழுத்துவோம். நம்ம டேப அழுத்த அழுத்த அடுத்தடுத்த பாக்ஸுக்கு மூவ் ஆகும். இதான் சிற்றறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இதுவே வந்து முன்னாடி இருக்கக்கூடிய சிற்றறைக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா, ஷிஃப்ட் டேப். ஓகேவா? ஷிஃப்டின் டேபையும் நீங்க அழுத்துனீங்க அப்படின்னா, முன்பக்கமா இருக்கக்கூடிய சிற்றறைக்கு நகரும். ஓகே. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க.
இந்த பாக்ஸ் ஃபுல்லா மார்க் பண்ணி 1 மார்க்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. எது வேணாலும் உங்களுக்கு 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆவணத்தை சேமித்தல். ஓகே. இப்போ ஆவணம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அத எப்படி சேவ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதன் முறையாக ஒரு ஆவணத்தை சேமிக்கும்போது, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அந்த ஆவணத்தை எந்த பெயரில் சேமிப்பது என்று பயனரை வினவும். ஆவணத்திற்கு பெயரிடுவதன் மூலம் அதனை பிறிதொரு நேரத்தில் தேடுவதும், திறப்பதும் இயலும். பயனர் எந்த இயக்கி மற்றும் எந்த உரையில் அந்த ஆவணத்தை சேமிக்க வேண்டும் என்பதையும் தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஃபைல்ல போய்ட்டு சேவ் குடுப்போம். சேவ் குடுத்தோனே நமக்கு சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே. உரையாடல் பெட்டி வரும். அதில போய்ட்டு நம்ம எந்த இயக்கில சேவ் பண்ணணும், எந்த உரையில சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இயக்கி அப்படிங்கிறது இந்த டிரைவ் தான். லோக்கல் டிஸ்க் சி, லோக்கல் டிஸ்க் டி அந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? அந்த இயக்கிய நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த ஃபோல்டரையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம எதில சேவ் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அதில வந்து நம்மளால சேவ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் தான் குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைல்ல போயிட்டு சேவ் ஆப்ஷன கிளிக் பண்ணணும். இது ஒரு ஸ்டெப்பு. அனதர் ஆப்ஷன் வந்து ஃபைல்ல சேவ் அஸ் வந்து குடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல்+எஸ் ஷார்ட்கட் கீய பயன்படுத்தலாம். ஓகேவா? இது எல்லாமே வந்து 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க. மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஆவணத்தை சேமிப்பதற்கான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. 1 மார்க்ஸ்ல வந்து அதோட ஷார்ட்கட் கீ கேட்பாங்க. அப்படி இல்லன்னா வந்து சேவ் வந்து எந்த மெனுல இருக்குன்னு சொல்லி 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஓகேவா? இது 3மே வந்து 1 மார்க்ஸ்ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இது எப்படி நான் சேவ் பண்றது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். பாருங்க ஃபைல்ல போயிட்டு சேவ். சேவ் குடுத்தோனே, சேவ் அஸ் உரையாடல் பெட்டி வந்து வரும். இதான் சேவ் அஸ் உரையாடல் பெட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதில வந்து நம்ம இயக்கிய செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்க ஒரு ஏரோ இருக்கு இல்லையா? இந்த ஏரோவ வந்து அழுத்தணும். கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். லோக்கல் டிஸ்க் சி, டி, இ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். அதில செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ விண்டோஸ் 7ல அந்த ஆப்ஷன் இருக்கும். இது விண்டோஸ் 10. ஸோ நான் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு இல்லையா? அத வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். திஸ் பிசி ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, லோக்கல் டிஸ்க் சி அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள நீங்க ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபோல்டர ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நான் 11த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இத நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள வந்து நான் ஃபைல் நேம் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே. எந்த நேம்ல நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, அந்த நேம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? டைப் பண்ணிட்டு இதில சேவ் அஸ் டைப் இருக்கு இல்லையா? அந்த சேவ் அஸ் டைப்ல வந்து ஓடிஎஃப் இருந்தது அப்படின்னா, அது டிஃபால்ட்டா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்ல சேவ் ஆகும். இதுவே நீங்க வேற ஒரு டைப்ல சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த டைப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிடிஎஃப்ல சேவ் பண்ணணுமா? இல்ல எம்எஸ் வேர்ட்ல சேவ் பண்ணணுமா? ஓகேவா? எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோ, அத வந்து இதில செலக்ட் பண்ணிக்கலாம். இதான் சேவ் அஸ் டைப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இங்க சேவ் வித் பாஸ்வேர்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த சேவ் வித் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது நம்ம பாஸ்வேர்ட் குடுத்து சேவ் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷனும் நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஃபைல்ல மட்டும் குடுத்துருக்கேன். குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். இங்க பாருங்க விண்டோஸ் சில 11த் ஸ்டாண்டர்ட். அதாவது நம்ம எத செலக்ட் பண்ணியிருக்கோமோ, அந்த ஆப்ஷன் வந்து இங்க காமிக்கும். நம்ம ஓப்பன் பண்ணக்குள்ள வந்து இதிலேயே போய் டைரக்ட்டா ஓப்பன் பண்ணிக்கலாம். லோக்கல் டிஸ்க் சிய ஓப்பன் பண்ணி 11த் ஸ்டாண்டர்ட்ல போயிட்டு சிஎன் நம்ம இருக்கும். அத ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணோம்னா, இந்த ஃபைல நம்மளால ஓப்பன் பண்ணிக்க முடியும். இப்ப நான் சேவ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நான் அந்த சேவ் பண்ணோனே பாருங்க, இங்க ca.odt அப்படிங்கிற ஆப்ஷன் வருது இல்லையா? ஸோ இதுதான் வந்து இந்த ஃபைலோட நேம். நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த நேம் வந்து இந்த டைட்டில் பார்ல வியூ ஆகும். ஓகே. பாருங்க தலைப்பு பட்டையில வந்து நம்ம என்ன பேர் சேமிச்சோமோ, அந்த பெயர் வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கடவுள் சொல்லுடன் ஆவணத்தை சேமிப்பது. இப்ப நம்ம சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணதுக்கு வந்து பாஸ்வேர்டோட கடவுள் சொல்லுங்கிறது பாஸ்வேர்டுன்னு சொல்லுவோம். அதாவது பாஸ்வேர்டோட சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதான் பார்த்தோம் இல்லையா? சேவ் வித் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பாஸ்வேர்ட கிரியேட் பண்ணிக்க முடியும். பாருங்க ஆவணத்தை கடவுள் சொல்லுடன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பாதுகாக்கலாம். கடவுள் சொல்லை கொண்டு ஒரு கோப்பை சேமிக்க சேவ் வித் பாஸ்வேர்ட் என்ற தேர்வு பெட்டியில் கிளிக் செய்த பின் சேவ் பட்டனை அழுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த சேவ் வித் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணா நமக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். இதில என்டர் பாஸ்வேர்ட் டூ ஓப்பன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. இங்க என்ன பாஸ்வேர்ட் நேம் குடுக்குறீங்களோ, அதே பாஸ்வேர்ட் நேம இங்கேயும் நீங்க குடுக்குறீங்க. குடுத்துட்டு ஓகே குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட ஃபைலு உங்களோட பாஸ்வேர்டோட சேவ் ஆகும். அப்ப நீங்க மட்டும் தான் அத ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இருக்கு இதுல. பாருங்க. நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன் இல்லையா? திரும்பவும் சேவ் பண்ண முடியாது. சேவ் அஸ் ஆப்ஷன் தான் இருக்கும். சேவ் அஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு சேவ் வித் பாஸ்வேர்ட். கிளிக் பண்ணிட்டு சேவ் குடுக்குறேன். குடுத்தோனே பாருங்க செட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் வருது இல்லையா? இதில என்டர் பாஸ்வேர்ட் டூ ஓப்பன். என்ன பாஸ்வேர்ட் நீங்க குடுக்குறீங்களோ, அந்த பாஸ்வேர்ட் குடுத்துக்கணும். ஓகே டைப் பண்ணிட்டு ஓகே.
ஸோ கரெக்டான பாஸ்வேர்டு கொடுங்க. கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டோட இது சேவ் ஆகும். திரும்ப நீங்கள் ஓப்பன் பண்ணக்குள்ள அந்த பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஓகேவா? இதான் வந்து சேவ் வித் பாஸ்வேர்டு ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, ஆவணத்தை மூட. ஆவணத்தை மூடனா இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஒர்க் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை கண்டினியூவாக டைப் பண்ணவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் சேவ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் மெனுவை கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+W. கீபோர்டில் Ctrl+W அழுத்தினாலும் அந்த ஆவணத்தை க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேமிக்கப்படாத ஆவணத்தை மூட. நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டீங்க, சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் காமிக்கும். இது வந்து எச்சரிக்கை செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மெசேஜ் காமிக்கும் பாருங்கள். இந்த டாக்குமெண்ட் அன்டைட்டில்டு ஒன் ஹேஸ் பின் மாடிஃபைடு. டு யூ வாண்ட் டு சேவ் யுவர் சேஞ்சஸ்? நீங்கள் இதில் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கீங்க, அதாவது டைப் பண்ணியிருக்கீங்க. இதை சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணணுமா, அதாவது சேவ் பண்ணணுமா, இல்லை டிஸ்கார்ட் பண்ணணுமா, கேன்சல் பண்ணணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி காமிக்கும். இதில் நீங்கள் சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த சேவஸ் பாக்ஸ் வரும். ஓகேவா? அதில் நீங்கள் ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இல்லை டிஸ்கார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணாமல் அந்த ஆவணத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடும். கேன்சல் ஆப்ஷன் வந்து இந்த செலெக்ஷன் இருக்குல்ல, இதை மட்டும் கேன்சல் பண்ணும். அதான் வந்து கேன்சல் ஆப்ஷன். பாருங்கள், இப்போ நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டோம், சேவ் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ வேற ஒரு அடுத்த ஒரு லைன் நான் வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணும். நான் இப்போ வந்து சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணுறேன். பாருங்கள், க்ளோஸ் பண்ணோடனே எனக்கு இந்த ஆப்ஷன் எச்சரிக்கை செய்தி வந்து வருது. நான் வந்து சிஎன் தான் சேவ் பண்ணியிருக்கேன் இல்லையா? சிஎன் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க, இல்லை மாடிஃபை பண்ணியிருக்கீங்க, சேவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. இல்லை நான் சேவ் கிளிக் பண்ணேன்னா சேவஸ் பாக்ஸ் வரும். ஓகேவா? அது சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆகும். அதாவது நான் சிஎன் சேவ் பண்ணியிருக்கிறதால சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் ஆகுது. நான் சிஎன் சேவ் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா சேவஸ் பாக்ஸ் வரும். அதில் வந்து நம்ம ஃபைல் நேமை கொடுக்கணும். ஓகேவா? அதில் வந்து டிஸ்கார்ட் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா சேவ் ஆகாமல் டெலீட் ஆகும். அது டிஸ்கார்ட். கேன்சல் வந்து இந்த பாக்ஸ் மட்டும் கேன்சல் ஆகிறதுக்கு கேன்சல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏற்கனவே உள்ள ஆவணத்தை திறக்க. நம்ம சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபைல் மெனுவில் ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதோட ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+O. இது 1 மார்க்ஸில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த Ctrl+O கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓப்பன் உரையாடல் பெட்டி வந்து வரும். ஓகே, அதில் ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு தமிழ் தட்டச்சு இடைமுகம். தமிழில் தட்டச்சு செய்ய பல வழிமுறைகள் உள்ளன. தமிழ் எழுத்துரு பயன்படுத்துதல், தமிழ் தட்டச்சு இடைமுகம் பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டைப் பண்ணுறது எல்லாமே இங்கிலீஷில் தான் டைப் பண்ணுறோம் இல்லையா? தமிழ்லையும் டைப் பண்ண முடியும். அதுக்கான வழிகள் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எழுத்துருவை பயன்படுத்தலாம், அதாவது தமிழ் ஃபாண்ட்டை பயன்படுத்தலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து தமிழ் தட்டச்சு இடைமுகத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் எழுத்துருன்னா என்னென்னு பாருங்கள். முதல் முறையில் தமிழ் எழுத்துருக்களை பதிவிறக்கம் செய்து கட்டுப்பாட்டு பழக்கத்தில் உள்ள ஃபாண்ட் கோப்புரையில் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த முறையில் சில குறைபாடுகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் எழுத்துரு அப்படிங்கிறது அந்த ஃபாண்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறது. தமிழுக்குன்னு ஃபாண்ட் இருக்குது. ஓகே, இப்போ இந்த பாமினி, வானவில் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஃபாண்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம தமிழ் டைப் பண்ணலாம். ஆனால் இதில் சில குறைகள்லாம் இருக்குது. என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். பயனர் முறையாக தமிழ் தட்டச்சு பயின்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் பயன்படுத்தணும்னா தமிழில் எப்படி டைப் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தெரிஞ்சிருந்தால் தான் தமிழில் டைப் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கணிப்பொறியில் அந்த குறிப்பிட்ட எழுத்துரு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த ஃபாண்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் பாமினி டைப் பண்ணுறீங்கன்னா பாமினி அதில் இருக்கணும். ஆங்கிலம் உட்பட மற்ற மொழிகளை ஏற்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வேறு எந்த மொழியும் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. தமிழில் மட்டும்தான் அதில் டைப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ நான் ரைட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் இல்லையா? அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட்டரில் வந்து உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டு காமிக்கும். ஓகேவா? ஸோ ஃபாண்ட்டோட ஸ்டைல் எல்லாமே காமிக்கும் இல்லையா? அதில் வந்து நீங்கள் அந்த ஃபாண்ட்டு இருந்தது அப்படின்னா அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். பாமினின்ற ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா தமிழில் டைப் பண்ண முடியும். ஓகேவா? தமிழில் டைப் பண்ண முடியும்னா அந்த தமிழுக்கான எழுத்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் டைப் பண்ண முடியும். ஓகேவா? இதெல்லாம் அதோட குறைபாடுகளாக இருந்தது. ஸோ அப்போ இந்த பாமினி வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா தமிழில் டைப் பண்ண முடியாது. இப்போ வந்து ஏ கீ நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா யாங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகே, எஸ் அழுத்தினோன்னா லா வந்து வரும். டினா நா, எஃப்னா கா. இந்த எழுத்து எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஜிக்கு வந்து பா, ஹெச்சுக்கு வந்து துணைக்கால், ஜேனா வந்து தா, கேக்கு வந்து மா. இந்த மாதிரி
ஒரு ஒரு எழுத்துக்கான தமிழ் எழுத்தும் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் இந்த ஃபாண்ட்ட வந்து நம்ம பயன்படுத்த முடியும். சரிங்களா? இதெல்லாமே வந்து குறைபாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆவணத்தை ஒரு கணிப்பொறியிலிருந்து மற்றொரு கணிப்பொறிக்கு அனுப்பும்போது 2 கணிப்பொறிகளிலும் அதே எழுத்துரு இல்லாவிடில் மூல எழுத்துக்கள் குறியீடுகளாகவே தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இப்போ வந்து நம்ம பாமினில டைப் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த புக்கே எடுத்துக்கோங்களேன். இந்த புக்ல வந்து ஒரு பேஜ நம்ம பாமினில டைப் பண்ணிட்டு, அத வந்து நம்ம ஷேர் பண்றோம். நம்மளோட ஃப்ரெண்டோட மொ மொபைலுக்கோ இல்ல கம்ப்யூட்டருக்கோ வந்து ஷேர் பண்றோம் அப்படின்னா, அவங்க கிட்ட அந்த பாமினி சாஃப்ட்வேர் இருக்கணும். இருந்ததுனா தான் அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அப்போ அவங்கள்ட்ட பாமினி இல்ல, வேற ஒரு தமிழ் ஃபாண்ட் தான் இருக்கு அப்படின்னா, இது குறியீடா காமிக்கும். ஜஸ்ட் சிம்பிளா காமிக்கும். எழுத்து எதுவுமே காமிக்காது. ஓகே. ஸோ இப்போ பாமினி நம்ம டைப் பண்றோம்னா, அவங்கள்ட்டயும் பாமினி இருக்கணும். வானவில்ல டைப் பண்றோம்னா, அவங்கள்ட்டயும் வானவில் இருக்கணும். ஓகே. அது மாரி சேம் எழுத்துரு இருந்தா மட்டும் தான் அத பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து குறைபாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ் எழுத்துருல இருக்கக்கூடிய குறைபாடு. முதல் முறையில் உள்ள இந்த குறைபாடுகளை நீக்கி இடைமுக முறை பல்வேறு நன்மைகளை தருகின்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறதால தான் இடைமுக முறைய வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகே. இதோட பயன்கள் என்னென்னன்னு பாருங்க. இந்த முறையில் யூனிகோட் தொழில்நுட்பம் பின்பற்றுவதால் இதில் தட்டச்சு செய்ய தமிழ் தட்டச்சு செய்முறை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இது வந்து யூனிகோட் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கிலீஷ்ல டைப் பண்றது தமிழ்ல சேஞ்ச் ஆகும். இப்போ மொபைல்ல நீங்க டைப் பண்ணுவீங்கல்ல, வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் அனுப்புவீங்கல்ல. நீங்க மார்னிங் வந்து மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா வந்து குட் மார்னிங் இப்போ காலை வணக்கம் அப்படின்னு டைப் பண்ணாவே கேஏஎல்ஏஐ காலை வணக்கம் விஏஎன்ஏ கேகேஏஎம் அப்படி அந்த மாதிரிலாம் டைப் பண்ணுவீங்களா? அப்படி டைப் பண்ணக்குள்ள அது தமிழ்ல சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து யூனிகோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த யூனிகோட் இருக்கிறதால நமக்கு தமிழ் எழுத்துருவ பத்திலாம் கத்துருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டைரக்ட்டா டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டைப் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்கா வந்து தமிழ்ல கன்வெர்ட் ஆகும். ஓகே. எந்த ஒரு செயலிலும் எளிதாக ஆவணத்தை தமிழில் தட்டச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எதுல வேணாலும் நம்மளால ஈஸியா டைப் பண்ண முடியும். ஏரியல் யூனிகோட் போன்ற யூனிகோட் எழுத்துக்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டுமல்லாத மற்ற இந்திய மொழிகளிலும் அந்த மொழியின் இடைமுகமாக ஆதரவளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏரியல் யூனிகோட் அப்படிங்கிறது இங்கிலீஷ் மட்டும் இல்லாம எல்லா லாங்குவேஜுக்கும் தமிழா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இடைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் தட்டச்சு இடைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ நம்ம பாமினில என்ன பண்ணோம்? யாவ அழுத்தணும்னா ஏ கீய பிரஸ் பண்ணணும். காவ அழுத்தணும்னா எஃப் கீய பிரஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு எழுத்துக்கான தமிழ் எழுத்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. தமிழ் இடைமுகத்துல அந்த மாதிரி தெரிஞ்சிருக்க தேவையில்ல. நம்ம வந்து இங்கிலீஷ அப்படியே வந்து தமிழா டைப் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா? இப்ப நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் டைப் பண்றீங்க இல்லையா? அதுதான் வந்து இடைமுகம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வந்து அந்த கூகுள் இண்டி கீபோர்ட் வச்சுட்டு வாட்ஸ்அப்ல டைப் பண்ணீங்கன்னா, நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல டைப் ஆகும். ஓகேவா? நீங்க மொபைல் மேக்ஸிமம் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க அப்படி இல்லன்னா, கூகுள் இண்டி கீபோர்ட் அப்படின்னு இருக்கும். அத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல வந்து தமிழ் ஃபாண்ட் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆப்ப வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அது தமிழ்ல வந்து டைப் ஆகும். ஓகேவா? இது எல்லாமே வந்து தமிழ் இடைமுகம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தமிழ் தட்டச்சு இடைமுகத்தை பதிவிறக்கம் செய்து நிறுவுதல். இது எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி தான் குடுத்துருக்காங்க. கலப்பை, முரசு தமிழுக்கே உரிய எழுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. கலப்பை, முரசு இது 2ம் வந்து தமிழுக்கான அந்த இடைமுக எழுத்துருவா பயன்படுது. இதில என்ஹெச்எம் ரைட்டர் போன்ற பல தட்டச்சு இடைமுகங்கள் திறந்த மூல மென்பொருளாக கிடைக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? என்ஹெச்எம் ரைட்டர்ன்றது ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி நம்மளால பயன்படுத்த முடியும். இது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க பாருங்க. http angel.net டவுன்லோட் என்ற இணைப்பின் மூலம் முரசுவை பதிவிறக்கம் செய்து நிறுவலாம். ஓகேவா? ஸோ இந்த லிங்க்க வந்து நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணலாம். இங்க பாருங்க இந்த ஹேண்ட் சிம்பிள் வருதுல்ல, இது நீங்க கிளிக் பண்ணோனே உங்களுக்கு நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகும். அதுவே என்ஹெச்எம் ரைட்டர கிளிக் வேணும் அப்படின்னா, இந்த லிங்க்க நீங்க கிளிக் பண்ணணும். இத நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணோனே பாருங்க இந்த என்ஹெச்எம் ரைட்டர் வருது இல்லையா? இதில இந்த ஐ எம் நாட் எ ரோபோட் இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் குடுத்தீங்கன்னா, என்ஹெச்எம் ரைட்டர் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே. டவுன்லோட் ஆன உடனே இங்க கீழ பாருங்க டாஸ்க் பார்ல இந்த ஒரு சின்ன ஏரோ இருக்கு இல்லையா? இதில கிளிக் பண்ண உடனே இந்த பெல் ஐகான் இருக்குல்ல, இந்த பெல் ஐகான நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இதில ஆல்ட் டூ அதில வந்து தமிழ் ஃபோனடிக் யூனிகோடுன்னு இருக்கு இல்லையா? இத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். இது செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால தமிழ்ல டைப் பண்ண முடியும். அதான் யூனிகோட் முறையில டைப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிகோட் முறையில் தமிழ் தட்டச்சு செய்வதற்கான விசைப்பலகை எழுத்துருக்கள் பாட இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் யூனிகோட் முறையில எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த லெசனோட லாஸ்ட்ல குடுத்துருக்காங்க. அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இதோட கிளாஸ் ஓவர். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.